என்ன ஆயிட்டது என்று நான் அவனை கிழித்து எறிந்து விட்டேன். மாண்டு விட்டான். ஆமா, நீ மட்டும் இருக்கிறார். மாமா எங்கே? மாமா ஏகத்துக்களை தயாராக இருக்கலாம். அவரவர் நாட்டுக்கு சென்று முறை பிரகாரம் வர சொல்லி இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று உரைக்கிறீர்கள். ஆனால் சேது நாட்டக்கூடிய சிசுமானத்தை காணவில்லை. ஆளக்கூடிய சிசுபாலன் வருகின்றார். அனைத்து நாட்டு மன்னர்களும் என் பயத்தை தஞ்சம் வருவார்கள். ஏதோ வந்தவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். தர்மன் ராஜேஸ்வா வர வேண்டும் வர வேண்டும். வருகின்றேன். எங்கே சிம்மாசனம் இருந்த இடம்தான். அண்ணா நில்லுங்கள். நீ சொல்லக்கூடாது. உன்னுடைய தலாதரை என்ன? நீ சேர்ந்தடா. வேணுமென்றால் போய் எடுத்துக்கொள்ளட்டும். யாகம் நடந்து விட்டதா என்று கேட்கிறானா? உண்மைதான். இன்னும் நடக்கவில்லையே, இனிமேல் தான் நடக்க வேண்டும். ஆகையினால் தர்மநந்தனா ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்றால் அந்த யாகத்திற்கு தலைமை பொறுப்பு ஒருவர் ஏற்க வேண்டும். அந்த தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதல் தாம்பலம் அபிர்வாகம் அறிக்கை பகுதி அத்தனையும் அவர்களுக்கு தர வேண்டும். ஆகையினால் அதை யாருக்கு தரலாம், தலைமை பொறுப்பை யாருக்கு தரலாம் என்று உன் நாட்டிலேயே இருக்கின்ற குரு பெரியோர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அல்லவா? குரு பெரியோர்களே, மலர் மாலையும் அபிர்மாலையும் யாருக்கு கொடுக்கலாம்? யாருக்கு? கண்ணனுக்கே கொடுக்கலாம். கேட்டு பார்த்த அந்த கண்ணனுக்கே கொடுக்கிறான். எல்லாரும் தெரிவித்து விட்டார்கள். அந்த கண்ணனுக்கே கொடுத்து விடலாமா? அந்த கண்ணனு வேணாம், இந்த கண்ணனுக்கு சரி. அஞ்சலி ஒரு தர்மன் ராஜேஸ்வரியம் செய்தால் அந்த முதல் பாகம் யாருக்கு தர வேண்டும்? அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு கொடுத்திருக்கிற முதல் பாகம் அதை ஏற்றுக் கொண்டிருப்பேன். அதை விட மங்கதேச ஆளக்கூடிய கர்ணன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை விட துரியோதன் டெல்லி பாட்சா அஸ்தாபரி வேந்தன் அந்த துரியோதன் கொடுத்திருக்கிறார். அதையும் ஏற்றுக் கொண்டிருப்பேன். சேரத்தை ஆளக்கூடிய சிசுபாலன் எனக்கு கொடுத்திருக்கிற முதல் பாகம். ஆனால் அதை விடுத்து மாட்டாங்கோல் பிடிக்கும் ஒரு மண்டப்பையன் ஒரு இடப்பையன் இவனுக்கு முதல் தாம்பரம் கொடுப்பது நான் பார்த்து கொண்டிருப்பதா? வந்து விட்டீர்கள். ஏக முடியட்டும். கொஞ்சமா சாப்பிட்டு புறப்படலாம். ஆமா, கட்டாமர் கையா கொஞ்சமா சாப்பிட்டு போலாம். சேலட்டாளுக்குடி சிசுபால் நாட்டிலே சாப்பாடு எதுவும் கிடையாது. அதனால என்ன பார்த்தா சொல்லுவாங்களா? எப்போ தர்மன் ராஜஸ்வரியை செய்ய போறா சாப்பாடு எப்ப போறான்ட்டு அதுவும் கொஞ்சமா என் கையை பிடிக்கும் தகுதி போல. கையை பிடிப்பதற்கு தகுதி வேண்டும், தராதரம் வேண்டும். இதான் கொஞ்சமா அண்ணன் பெரியவரே பையன் மரியாதை தேவை. ஆமா
போல பிடிக்கலாமா? என் கையை பிடிக்க உனக்கு தகுதி இருக்குதா? டேய் ஒரு அந்தஸ்து இருக்குதா? ஒரு சொல்லு. அண்ணா ஏய் சும்மா ரத்தம் கொதிக்குதண்ணா. ஏதோ ஒரு நாள் பேசட்டும். அந்த சிசுபாலன் கதையை இப்போது நான் இந்த கதையாக இந்த எதை பிடிக்க எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். என் மீது கை வைத்தாலும் பரவாயில்லை. என் ஆயத்தினால கையை வைத்து விட்டான். அம்மா, மருகா, மூஞ்சி பார்த்தா யாரு மூஞ்சி விடாத, உன் மாமா மூஞ்சி பாத்தியா விடு. நான் அதான் போய் தெரியலாம் அந்த இடம் எனக்கு யாரு பேசுறா சீக்கிரம். யாருடா போன? யாரு போன? ஐ பாட்டு மன்னனுக்கும் முதலாளி பிறந்தவர் ஐவர் ராஜாக்கள் கையை தட்டி மாலை தட்டி பேசுவாங்க. எனக்கு கோபம் வருது இருந்தாலும் இவ்வளவு கோவப்படவே கூடாது. பாண்டி மன்னனுக்கும் குந்தமாதேவிக்கும் ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம். யார்? தர்மன், பீமன், நர்த்தனவன், சகாதேவன். நீங்க தான் சொல்றீங்களா? ஆமா. இந்த ஊர் ஏத்துக்கலாம், சத்தியமா ஏத்துக்க மாட்டேன். நீ யார் யாருக்கு பிறந்த, எவனுக்கு பிறந்த எல்லாம் எனக்கு தெரியும்டா. தெரியுமா? ஆமா, உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும். இந்த கதையை பத்தி தெரியும். இந்த கதை இல்ல, உன் கதையே தெரியும்டா. அண்ணா, பொறுமை கையாள சொல்லு. ஏய், நீங்களா யாரு? ஒரு கதம்பம் இல்ல, கால்நாட்டி வாழ்நாட்டு கட்சி கட்டுறான். நாய் தானே என்னை பார்த்து என்ன வார்த்தை உனக்கு கையை பிடிக்க ஒரு தகுதி வேணும்டா. அது கேளு, அங்க கேளு. யாரு? ஒரு நாட்டுக்கு மன்னன் சேலத்தாளக்கூடிய சிசுபாலன். என் கையை பிடிக்குன்னா ஒரு தகுதி வேணும். ஒரு தகுதிதான் சொல்லு. இவன் சொல்றானே நாட்டு மன்னனுக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்த இவன் ராஜாக்கள் இவன் சொல்லலாமா? இவன் யாருக்கு பிறந்தா, எவனுக்கு பிறந்தா எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப உள்ள தெரியுங்க எப்படி தெரியுமா? சொல்லு. ஒரு நேரத்திலே தம்பி, நாடகத்தை எழுதும் போதே எல்லா கதையும் அவங்க எழுதிருக்காங்க. அதான் உண்மை சொல்றான். ஒரு நேரத்திலே பாண்டி மன்னன் நாட்டு குலத்திற்கு காலகத்துக்கு சென்று கொண்டிருந்தான். அவர் காலம் செல்லும் போது அந்த காலத்திலே அவந்திமா முனிவரும் ரிஷி பத்திரியும் ஒன்றாக தவத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப தவம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. எப்படி கணவன் சேர்வாங்க தெரியுமா? உணர்ச்சி ஆசை வந்து விட்டது. ஆனா பகல் நேரத்திலே மனிதர்கள் புணர்ச்சி செய்யவே கூடாது. இரவு நேரத்தில் மட்டும்தான் புணர்ச்சி செய்யணும். பகல் நேரத்தில் தான் செய்யும். அதுபோல மிருக மட்டும்தான் புணர்ச்சி செய்யும். அப்படி நினைக்கும் போது அந்த அவந்திமா முனிவர் ஒரு ஆண்மானாகவும் இவருடைய மனைவி ரிஷி பத்தினி ஒரு பெண்மானாகவும் சேர்ந்து இருவரும் உல்லாசத்தில் வந்தான். பாண்டு மன்னன் பார்த்தான், எடுத்தான் பானத்தை, அடித்தான் மான் மீது. அவந்திமா முனிவர் அதே இடத்திலே உயிர் போய்விட்டது. பார்த்தார் அவந்திமா முனிவர், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் யார்? நிற்கின்றான் பாண்டு மன்னன். பாண்டு மன்னா, நானும் என் மனைவியும் ஒன்றாக சேர போது இந்த காரியத்தை செய்த அல்லவா உனக்கு கொடுக்கின்ற சாபத்தை நீயும் உன் மனைவியும் ஒன்றாக சேரும் போது உன் சிரமானது 1000 சுக்குலா விடுக்க வேண்டும். சாபத்தை கொடுத்தான். சாபத்தை ஏற்றுக்கொண்டு நேரே வந்தால் பாண்டு மன்னன் தன் மனைவி குற்றவாளி பார்த்தார். என்றுமே அனுதினமும் செந்தாமர் பூக்கள் போல கூத்துக்குள்ள முகம் வாடி வரை காரணம் கொண்டு நடந்து கதையை சொன்ன உடனே, சாமி நீங்க சம்மதிச்சா நான் புள்ளை பத்தி காட்டுறேன். நீங்க சம்மதிச்சா நான் புள்ளை பத்தி எப்படியா? செவத்துல சித்திரை மாட்டாங்க. செவத்தை வச்சு சித்திரை எழுதிக்கிறது. ஆமா, ஏன் தெரியுமா? ஒரு நேரத்திலே ஊர்வாச மகாமண்டலத்திலே பணிவிடை செய்து கொண்டுதான் குந்தி அப்படி பணிவிடை செய்து லாபத்தை பெற்றார். அம்மா, உனக்கு அனைத்து பாக்கியம் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடையாது. அதனால் உனக்கு 5 மந்திரம் தரேன், கொடுத்தேன். அதை வச்சு நீ பிள்ளை பத்தி விட்டாங்க. சரி, அதுல ஒரு மந்திரம் நம்மளுக்கு தேவையில்லை, அது விடு. 2வது மந்திரம் உச்சரித்தா யாரு நினைத்து அனைத்து உயிரை கவரக்கூடிய யார்? யமதர்மன்.
யம தர்மம் நினைச்சா யம தர்மம் வந்தா அவங்க அம்மா இல்லாம குந்திய பூண்டா தர்மம் இவன் பிறந்தான். எங்க அண்ணா பத்தி எதுவும் குறை சொல்லக்கூடாது. யாரு ஊமா ஊரை கெடுக்கும். ஆமா அப்படிப்பட்ட தர்மம் இவன் பிறந்தான். இவன் சொல்லாமா நான் பாட்டு மண்ணு போன்னுட்டு அதை விட்டு புண்டாஞ்சோறு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஊருக்குள்ள சாப்பாடு போட்டா 30 இட்லி தின்னமா. ஆனா அவன் காசு கொடுத்து 2 இட்லி தின்ன மாட்டான். புண்டாஞ்சோறு தீனி பண்டாரம். அது என்னுடைய திறமைடா. இவன் எப்படி திரும்ப பிறந்தான்? 3வது மந்திரத்தை உச்சரித்தான். யாரு? வாயுதேவன். வாயுதேவன் வந்தான். அவங்க அம்மாவை பூந்து காத்து அடிச்சான். ஒரு தூமசேனா இவன் பிறந்தான். தெரியும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இங்க இருந்தா கண்டிப்பாக ஒரு குல வீடு அவனை அடிச்சு கொண்டுடுவாங்க. தெரியும் அவனுக்கு தெரியும். அந்த பழி நாம ஏத்துக்கணும். நம்ம ஏக இது நிறைவேற வேண்டும். ஏகத்தை நடத்த வேண்டும். நேரம் சரியில்லை. இந்த ஊர்ல ஒரு திருமணம் 1000 பேருக்கு சாப்பாடு செய்யறாங்க. 500 பேர் வந்து கல்யாணத்துக்கு மீது 500 சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? அப்படியே இருக்குது. யாருன்னா வந்து அள்ளி கொடுத்துட்டு போலாம், எல்லாம் வீணாத்தான் போவோம். ஆனா யாருமே அள்ளி கொடுத்தவே இல்லை. ஒரு ஆள் போதும். 500 பேர் சாப்பாட்டா ஒரு ஆள் திரும்ப புண்டாச்சு. அப்ப யாருக்கு தெரியும்? என் பொறுமை சொல்லிக்கிறான். சொல்லி வைங்கள். அந்த சாப்பாடு வைக்கிறாங்க அப்படியே போ. யார் தெரியுமா? தேவருக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன். தேவேந்திரன் வந்தான். உங்க அம்மால பூந்தான். விக்ராம்பர் அர்ஜுனன் ஆனழகன் 32 லட்சம் புரிஞ்சவன். பேடி பையன் பொட்ட பையன் அவன் பிறந்தான். கொஞ்சம் வெளியே எப்படிங்க இங்க குழப்பிங்கிறான். ஏன்னா தேவேந்திரன் பெரிய போட்ட, இவன் சின்ன போட்ட. ஆமா. 5வது மந்திரத்தை நம்ம தான் குழந்தை பெற்றோம். பாண்டு மணிக்கு 8 மனைவி 2 பேர்கள். ஒண்ணு குந்தமா தேவி, மற்றொன்று மாத்ரா தேவி. நம்ம பிள்ளை வந்து போதுமா? தங்கச்சி குழந்தை இப்ப நம்ம மட்டும் தேவடி ஆனா போதுமா? தங்கச்சியா தேவடி ஆகணும். தேவடி ஆனது 5வது மந்திரத்தை உச்சரித்தது யாரு? மாத்ரா தேவி. இவளை காண்டவ அவ இவளாச்சும் பரவாயில்ல. ஒருத்தன வர சொன்னான். அவ அப்படி கிடையாது. அஸ்வினி தேவர்கள் 2 பேர் நினைச்சான். வந்தான். மாத்ரா தேவி பூந்தான். கிராமம் உள்ள நகர சகாதேவன். இவன் போறான். இவன் சொல்லலாமா? பாண்டு மன்னனுக்கு புண்ணமாதேவிக்கு போற சொல்லலாமா? இவெல்லாம் அவரை விடு. உலகத்திலே ஒருவனுக்கு ஒருத்திதான் இந்த உலகத்துல. ஆனா 5வருக்கும் தேவி, அறியாத பத்தினி, வண்ணமகள், பூவாடக்காரி, தியாகஜேனி, தேவியா பாச்சா மாமியார் தேவடியா? 2 மாமியார் தேவடியா? மருமகள் தேவடியா? ஆமா. சற்று வாயை மூடுங்க. அண்ணா நீ சொல்லு சொட்டு முதல் பேசிங்க. அவன் வந்து ஏடா உடமா கட்டி கிடப்பான். அதுக்குதான் வந்துருக்கான். பேசிட்டு போட்டோம். ஏண்டி ஒரு 5 பேரு தர்ம பீம நகுல அர்ஜுன சகதேவன். ஏன் 5 பேரு? நான் ஒருத்தர் சிசுபா என்ன சேர்த்து 6 பேரை வச்சு இங்க பாருங்க. அண்ணா அணைய போய் இந்த விளக்கு சுடர் விட்டு எரியுமா? அது இப்ப சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அணைய போகுது. அவ்வளவு. இவெல்லாம் பாட்டாளி உத்தமி பத்திரி என்றாங்க. யாராவது இவளுக்கு 18 பேர் பாரத போர் திருவிழா யாராவது ஒரு ஆளாவது அந்த நெருப்புல இறங்கி அது மேல அடிச்சு பார்ப்போம். யாரும் போக மாட்டாங்க. நெருப்பு இருப்பாங்க. எப்படி இங்க நெருப்பு இருக்கும், தண்ணி இருக்கும். என்ன பண்ணுவாங்க? இந்த நெருப்புல ஒரு காலு, தண்ணியில ஒரு காலு. இதான் நெருப்பு இருக்குது.
ஏன்னா வச்சுக்கா இப்ப 10 ஆச்சு எப்படியா பஞ்சாலி பஞ்சாலி நீ வாய்த்தற விடு பேசிட்டு போறா விடு இவங்களா ஒரு கதம் அமைதியா இருக்கிறது சக்தி அதிகம். பூவோடு சேர்ந்த நாறு மணக்கம் இவன் கதமனா கதம எடப்பையா அதே எடப்பையா எடையா இவன் தாமத்தை வாங்கலாமா சாமியா சாமி ஐய் எடப்பையா எடப்பையா தடிப்பையா என்ன மரியாதை ஐய் அட செஞ்சு பையா முடிச்சு ஒருவனுக்கே பிறந்தான் சரி ஒருவனே அப்பா என்றான் இருப்பினும் ஆனவன் இந்த இடப்பையன் இந்த இடப்பையன் இவன் தாமம் வேணாமா எப்படி தெரியுமா பிறந்ததோ சத்திரிய குலம் ஆனால் இப்ப நடந்ததோ எட்டே குலம் இடப்பையன் வசுதேவருக்கும் தேவைக்கும் 8வது பிள்ளையாக அஷ்டம திதியிலே சிராச்சாரிய பிறந்தமைமா 8ஆம் போடுறா 8ஆம் போர் எட்டு பார்த்தா அத்தராச குட்டி அப்படி ராசி உள்ளவன் பிறந்தது சத்திரிய குலம் நேர எங்க வளர்ந்தான் ஆயர்பாடிலே யசோதைக்கு மகனாக வளர்ந்து இருப்பிலானவன் தான் இந்த இடப்பையன் இவன் வந்து முதல்ல வாங்க சொல்லு தகுதிக்குதான் இல்ல சாமி அவன் சரிதான் ஒரு பேசிட்டு போட்டுமே கம்மனு இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் பேசட்டுமே ரெடிய புத்தி அந்த மாதிரி புத்தி நடப்பேனுக்கு சரி எடையும் மூத்தி படையில எப்படி சாமி அது அறிவு இருக்கிறவங்க பேச வேண்டிய ஏன்னா இவனுங்களுக்கு ஏறு கட்டி பூட்டி கூட ஓட்ட தெரியாதுப்பா இவனுங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணி ஆமா முதல்ல காலமாடு இந்த உலகத்துல ஏற்பட்ட உடனே அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் கும்பு குடிக்கணும் இருக்காங்க ஒருத்தன் ஓடி வந்தான் ஒரு மெழுத்தண்ணி செஞ்சான் அது எங்க வைக்கணும்னு தெரியாம அது என்ன பண்ணா வால்ல வச்சு கேட்டான் ஆமா வால்ல வச்சு கட்டி போட்டு ஓட்டம் ஓடுமா அது எப்படி ஓடும் இன்னொருத்தன் ஓடி வந்தான் கால்ல வச்சு கட்டணும்டா பின்ன கால்ல அப்படின்னு பின்னாடி கால்ல வச்சு கட்டினான் கட்டி விட்டுட்டு பல்லு பகடெல்லாம் போடுது சரி இன்னொருத்தன் ஓடி வந்தான் அங்கெல்லாம் வைக்க கூடாதா எதுக்கு பாடுறா அது கொப்புல வச்சு கட்டணும்டா கொப்புல வச்சு கட்டினான் ஒரே முட்டுதான் போயிடுது இவனுக்கெல்லாம் ஒன்றும் சரி வரல அப்புறம் கடைசியில நான் அந்த வழியா போனேன் போன ஒண்ணு என்ன பார்த்து கேட்டானுங்க எங்க இந்த மாடை என்ன பண்ணலாம் நல்ல உழவுக்கு ஒரு மாதிரி செய்யறேன் சரி கொண்டாடா நிறுத்தடியா சொல்லிட்டு கூப்பிட்டு கொம்புக்கு பின்னாடி கொண்டைக்கு முன்னாடி கொம்புக்கு பின்னாடி கொண்டைக்கு முன்னாடி அந்த பகுதி வந்து அந்த வளவா இருக்கும் அழகா இந்த பக்கம் போனா கொம்பு தடுக்கும் இந்த பக்கம் வந்தா கொண்டை தடுக்கும் ஆகையினால அங்க வச்சு கட்டி பூட்டி ஓட்டினேன் அது பிடரின்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு அது இடையும் பூச்சி பிடரில்லைன்னு சொல்லுவானுங்க அது அறிவுள்ளவங்க செஞ்ச வேலை தானே அப்ப அறிவுள்ள முட்டாள் அப்படின்னா சரியா தெரியல நீ ஏன் பகுதியா அவன் பகுதியா என்ன பண்ணுறாரு கதை கேட்டா என்ன பண்ணுறது அது மட்டுமா அப்ப தாய்மாமா ஒரு குழந்தை பிறந்து அது இறந்து சுடுகாடு போற வரையும் செய்வது யார்? தொட்டிலிருந்து கட்டைக்கு போற வரையும் செய்வது யார்? தாய்மாமன் உறவுதான். அப்படிப்பட்ட தாய்மாமனை கொண்ட இடப்பையன் இடைன்னு பேசுறானே இடையினா என்ன தெரியுமாடா? இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையே. இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையே. ஆமாண்டா ஆமாண்டா பேசுறா பாரு வரந்து உட்கார்றா. அது மட்டுமா அது நடந்துட்டாரா?
சராசரத்துல 9 எப்படி இவர் 9 அவன் மத்தவன் நம்ம தேவேந்திரன் அர்ஜுனா அவன் ஒரு 9 2 9 சேர்த்து 18 முறை சராசரத்தை அடிபட்டவன் தெரியுமா இந்த பொட்டை இந்த எடப்பையன் உட்காரலாமா 9ன்னு சொல்றானே அந்த அர்ஜுனனை பார்த்து மயங்காத பெண்கள் உண்டா? கிடையாது. 9 பார்த்து யார் மயங்குவாங்க? 9ஆ? 9ன்றா 9க்கு இருக்கிற மரியாதையே தெரியல உனக்கு. அத விடு. நின்னு தூங்கி மொட்டா கூறு 3 கல்லு அது நின்னு தூங்கி மொடா கல்லு மொடா கூழு தூக்கி போயிட்டா தேக்கலாம். நின்னு தூங்கி தெரியாது இந்த எடப்பையில சின்ன தெரிஞ்ச உனக்கு நின்று தூங்கினா தெரியல. இப்ப உலகத்திலே தூராங்க யாருக்கு தான் காரணம்? நீங்களே தூங்குறா இந்த எடப்பையா எப்படி நம்பிக்கையில உள்ள விடு பாரு பாரு உட்காந்து தூங்குறாங்க. ஆனா நின்று தூங்கி யாரு வந்தோம் எப்படி தெரியுமா? இவனுக்கு என்ன வேலை செய்யலாம்? ஆடு மாடு மேய்க்கிற வேலை. ஆடு மாடு மேய்க்கிற வேலை. பகல்ல ஆடு மாடு மேய்ப்பான், ராத்திரியில கடை மடக்கும். ஆமா, ராத்திரி தூங்க முடியுமா? யாராவது ஆடு திருடி போடுவாங்க அப்படின்னு இருப்பான். பகல்ல ஆடு மாடு மேய்க்கணும், தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் வச்சிருப்பான், கடி கோல். எவ்வளவு தெரியுமா? இந்த மோட்டை அளவு கோல். அந்த முனையில ஒரு சங்கிலோட இது கிடைச்சு சலகம் ஒண்ணு நேரா போவான், தூக்கம் வரும். ஒரு போர் ஒன்று வச்சிருப்போம், கையில போடு போத்திப்போம். அந்த தடி எடுத்து மோட்டில் வச்சுப்போம், சிக்கி வச்சிருவாரு. ஆமா வச்சுக்க முடியாது. தூங்குவான். தூங்கும்போது என்ன செய்யும்? அது சலங்க ஆடும். சலங்க ஆடும் கேட்கும். அந்த ஆட்டு காதுல கேட்கும். அந்த ஆடு என்ன பண்ணும்? பக்கத்து கொண்டு போய் 2 மேலாம் அப்படின்னு போனா, ஓ எஜமா மூசிக்கிறாரு, கடியால அடிச்சிடுவாரு அப்படின்னு அது சின்ன மணிக்கு அந்த கொடிப்பான் போவோம். அப்படி நின்று தூங்கின எடப்பாங்க இவன் வரலாமா? இந்த சபையில முதல் தாமரை வாங்கலாமா? நீ என்ன நினைக்கிற? கோவமே வராதா? இன்னும் மானவாரியா பேச்சுங்களா? நீ மாதிரி உட்காந்துருக்கிய என்ன சாமி அப்படின்றியா? எனக்கு அவமானம் வருது சாமி. யாரும் ஒண்ணு இல்ல, அவனோட பேச சொல்ல பாப்போம். ஈனம் மானம் சூடு சோர்ந்த பேச சொல்றான். அந்த எடப்பாங்க நான் ஏன் பேசாம இருக்கிறேன்? காரணம் இருக்குதா? நீ கூட நினைக்கலாம் கோவமே வராதான்னு. ஒரு ஊர்ல ஒரு பசுமாடு இருந்தது, ஒரு நாய் இருந்தது. ஒரு ஊர்ல? ஆமா. தினம் அந்த பசுமாடு வந்து மேய்ச்சல் போட்டி போவாங்க. அந்த நாய் வழியில் படுத்துட்டு இருக்குமா, இந்த மாடு போகும்போதெல்லாம் வள்ளு குலைக்கிறது. அது பாட்டுல பேசாம போவோம், எங்கேயாவது குலைச்சிட்டு போகணும். சரி, இப்படியே தினம் போகுது, தினம் குலைக்குது. நம்ம இந்த நாய்க்கே ஒரு இது வந்து வெறுப்பு வந்துடுது. வெறுப்பு வந்து, ஏன் மாடு நான் தினம் உன்னை பார்த்து குலைக்கிறேன், உனக்கு கோவமே வராதா? நீ என்ன எதாவது முற்றத்து கிடத்துக்கு வர்றது அப்படி கேட்டோம்னா அது உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லியாது. யாரு? பசுமாடு. நான் தின்ற தீனிக்கு நான் இப்படிதான் போகணும், நீ தின்ற தீனிக்கு நீ குலைச்சுதான் ஆகணும். அப்ப பசுமாடு தின்னும், அது வைக்க பிள்ளை தின்னும். அப்ப நாய் தின்னும், பிள்ளை தின்னும். அப்புறம் யாரு பசுமாடு யாரு நாய்? அது பசுமாடு, நீ நாய். உங்க கதை இந்த கதை நான் தூங்க மாட்டாவலையா? பசுமாடு நாயிட்டு நான் சொல்றேன். ஒரு ஊர்ல அண்ணா கட்டி எச்சலையும் கூட்டு வச்சு. ஆமா, ஏன் தெரியுமா? மழை பெஞ்சா அண்ணா கட்டி கரைஞ்சிடும், காத்து அடிச்சா எச்சல பறந்துடும். அது சொல்லிச்சா மண்ணா கட்டி எச்சல மழை பெஞ்சா என் மேல வந்து மூடிக்கு என்னை காப்பாத்துச்சான். அது எச்சல சொல்லிச்சான், காத்து அடிச்சா என் மேல உட்காந்துக்கு நானே பறமாடிச்சான். இப்படியே சில காலம் போயிருந்தாங்க. ஒரு நேரத்துல அதாம மழை பெஞ்சது, புயல் காத்து அடிச்சது. காத்துனாச்சு எச்சல கீஞ்சி போச்சு, மழைனாச்சு மண்ணாங்கட்டி கரைஞ்சி போச்சு. இப்ப மண்ணாங்கட்டி அவன் எச்சால அது அப்படி இல்லடா, உனக்கு தாண்டா அது. நீ எதற்காக வந்தாயோ அது முடிகின்ற நேரம். உனக்கு முடிச்சிருந்தானு பேசுவாயா? பேச போகிறாயா? பேசுடா. அது மட்டுமா? 3 கல் தெரியாதா? மூணு கல்லுன்னா வேற ஒண்ணு இல்ல. நான் இப்ப இருக்கிறேன் பாரு, இவன் ஒரு புண்ணு மாதிரி வேணும்.
யாரு? ஏய், இந்த ஊர்ல நல்ல ஒரு நல்ல பெரிய பணக்கார் ஒரு செங்கல் சொல்ல வச்சிருப்பாரு. சோளை கொளுத்துவாங்க. நாளைக்கு கல் ஏத்துறோம். என்ன தினம் பண்ணுவோம்? நேரா போவோம். எங்க செங்கல் சுளுக்கி மத்த இடத்துல கல் எடுக்க மாட்டோம். சனி மூலியா பார்த்து கல் எடுப்போம். 3 கல் எடுத்தா சீக்கிரம் வேலையாகும். வேணும் ஆச்சுங்க. 8 போர் ஆச்சு. எட்டி பார்த்தா நேரா சனி மூலியா கல் வைப்போம். போய் அப்படி ராசி உள்ள 3 கல் எடுத்து வருவான். இந்த 2 முட்டிக்கு ஒரு கல்லு, 2 கல்லு. ஆமா, இந்த தலைக்கு ஒரு கல்லு. அவன் என்ன வச்சிருப்பான்? சம்மாவுல வச்சிருப்பான். யாரா வச்சுப்ப கல்ல நீ முட்டி போட்டுப்பான். மழை பெய்யுமே. ஆடு மாடு பெய்யல, மழை பெய்யும். ஆமா, அதனால இருக்கணுமே. சம்மாவுடைய மேல போத்திப்பான். இப்படி வச்சுன்னா தூங்குவான். அப்படிப்பட்ட 3 கல்லு எடை பண்ண தண்ணி போற மாடு தண்ணி போற அப்படி சந்தில போகும். அறிவு இருக்கிற மன்ற வேலை அது. அப்ப அறிவு இல்லைன்னா நான் யாரு? யாரு உனக்கு தெரியணும். சொல்லியா தெரியுமா? பேசுற எல்லாத்துக்குமே நம்ம மடக்கி பேசலாம். ஒரு பழமை சொல்ல தெரியுமா? கிட்டமா நாயனை எட்டி மூஞ்சி நகரம் கதை தெரியுமா? எப்படி தெரியுமா? இவன் சாப்பாடு எப்படி எடுத்து போவான்? நீ சாப்பாடு எப்படி போவ? நான் சாப்பாடு எடுத்துனா நான் ஹாட் பாக்ஸ் எடுத்து போவான். ஹாட் பாக்ஸ் எப்ப வந்தது? கொல்லியில வந்து வேலை செய்வாங்க. ஆளு என்ன பண்ணுவாங்க? நாத்து போடுவாங்க, சேர் அடிப்பாங்க. அவங்க சாப்பாடு எடுத்து போக சூடா ஹாட் பாக்ஸ் எடுத்து போவான். அப்புறம் பூ செஞ்சான் சாப்பாடு மாறிட்டான். எவ்வளவு பண்ணுவான்? நேரா போவான். மூங்கில் மரத்து பாப்பா, ஒரு மூங்கில் மரத்து பாப்பான். அடியும் மொனி தரிச்சிருவான். தரிச்சுனா இருக்கும். மொனி தரிச்சா அடி ஓட்ட அடி அடிச்சுக்கணும். ஆமா, நேரா போவான். கூழை எடுப்பான். அந்த மூங்கிலுக்குள்ள கூழை போட்டு துருத்துப்பான். தோல்ல மாட்டிப்பான். உப்பு எப்படி எடுப்பாவா? அந்த கூழுக்கு அந்த கோமணத்தை கட்டிட்டு போக மாட்டோம். உப்பு அட வேறு வண்டி ஒழுங்க. அதுதான் உயிர். சாப்பிடுமாச்சு, பசி எடுக்குமாச்சு. அப்ப இலை பறிப்பான். இலையிட்டு வந்து இவன் கூட ஒரு நாய் ஒண்ணு இருக்கும். வேட்டு நாய் ஒண்ணுவே இருக்கும். பேத்து எடுத்து வருவான், தட்டுவான். வராது. நேரம் என்ன பண்ண பாத்து தட்டுவான் பாரு. உனக்கு வந்து மூஞ்சி விழும். மூஞ்சி விழும். ஆமா, மூஞ்சினா ஐயோ மூடி போச்சு. அப்ப என்ன நாய் நாய் எஜமா நம்மள கூப்பிடுறாரு. கூப்பிட ஓடிடும். மூஞ்ச பார்த்தா இருக்கும், கூடு இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? எட்டி மூஞ்சி நக்கும். அதான் கிட்டவா நாங்களே எட்டி மூஞ்சி நக்கிறேன். இடம் பண்ண பலி இருந்தால் எடிவாள் தொடுப்போட்டி பார்த்தலாம். நான் பூவால எண்ணி போட்டுருக்கேன். என்ன தெரியுமா? என்ன இவன் வேற யாரும் இல்லப்பா. இவ்வளவு தூரம் பொறுத்துட்டு இருக்கு காரணமே இருக்கு. யாரு? என் சின்னத்த புள்ளதான். என்னுடைய பெரிய இவ்வளவு நேரம் நீ பேசும்போது கவனிக்கல. அத்தமை 8 மணிக்கு ஓடாடி வாயில புள்ள கொண்டு விட்டு ஆட்டி எல்லாம் பெரியத்தை பெற்ற பிள்ளைகள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாம் பெரியத்தை பெற்ற பிள்ளைகள். தத்துவாரி அணி சின்னத்தை, குந்தமாதேவி பெரியத்தை, தத்துவாரி சிறியத்தை. அந்த சின்னத்தை புள்ளதான் இவன். ஆனா ஏன் இவன் இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்திருந்தா பிறக்க முடிந்த ஒரு அபூர்வ பிறப்பா. கேவலமான ஒரு பிறப்பு. பிறக்கின்ற பொழுது ஒரு அருவருப்பான ஒரு தோற்றம். எப்படி? தலையில ஒரு ஒத்த கொம்பு. ஆமா, 3 கண்ணு. ஆமா, போற பல்லு. ஐயோ, ஆமா, போற பல்லு. அருவருப்பா. நீண்ட நாக்கு வெளியே தூங்கி கிடக்கும். நாய்க்கு வர மாதிரி. அது மட்டுமா, இந்த பருத்த சரீரம், உடலெங்கும் ரோமங்கள் கரடி மாதிரி. இப்படி அருவருப்பா இருப்பான் பாக்கிறதுக்கே. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஈஸ்வரனுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. அப்ப எனக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. அப்ப நானும் ஈஸ்வரன் ஒண்ணுதானே? ஈஸ்வரனுக்கு 3 கண்ணு தான். இன்னொன்னுக்கு 3 கண்ணு இருக்குதுடா. தேங்கா
தேங்காய் அது எதுக்கு பயன்படும்? சோறு கொள்ளாட்டீங்க சோறு கொள்ள எதுக்குன்னு ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறேன்னா அது போட்டு உடைச்சிட்டு போகணும், நல்லா இருக்கும். அப்ப இதையும் சுத்தி உடைக்கிறது தானே சூறகாலம் இதுவும் யாரு? என்ன பொறுத்தளவு. டேய், இப்ப தெரிய சூழக்கா யாருன்னு ஆகையினால இவன் பிறந்தானா இல்ல, பிறந்த உடனே எங்க அத்தா அழறா இவனை பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவா, இப்படி ஒரு குழந்தை பிறந்த விட பிறக்காமலே இருக்கலாமே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தை எனக்கு புள்ளியா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அழும் பொழுது அசரீரி தோன்றுகிறது. அசரீரி தோன்றி, அம்மா தத்துவாரி அழ வேண்டாம், உன் மகனும் ஒரு நாள் அழகாக வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்போ யார் வந்து பார்த்து இவன் அழகாக மாறுகிறானோ அவனாலேயே இவன் மடிவான் அப்படின்னு அசரீரி சொல்லிடுது. இந்த விஷயம் என் காதுக்கு வருது. உங்க அத்தைக்கு புள்ள பிறந்து, விருப்பத்தை புள்ள பிறந்து எல்லாரும் போய் பாக்குறாங்க, ஒரு அபூர்வ பிரிவி அருவருப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த செய்தி எனக்கு வந்தது. சரி, அத்தைக்கு பிறந்த பிள்ளைய நம்ம போய் பார்க்கணும் சொல்லிட்டு எங்க அத்தை புள்ளன்னு கேட்டேன். அது யானையில படுத்திருக்காம்பா அப்படின்னு. இந்த யானை நீங்க இப்படி பார்த்தேன், இவன் என்ன பார்த்தான், அவன் அழகாயிட்டான். ஆமா, இந்த அழகை நான் போட்டு பிடிச்சதான். உள்ள அழகாயிட்டான் நான் சொன்ன பாரு, அவ்வளவுதான். எங்க அத்தை ஓடி வந்து என் கால புடிச்சு அழுகுது. ஏன் அத்தை என் கால புடிச்சு அழுகுன்னு சொல்லிட்டு கேட்டோம்னு அசரீரி சொல்லி இருக்குதுப்பா, இந்த பையன் ஒரு நாளைக்கு அழகாக வருவான், யார் பார்த்து அழகாக வருகிறானோ அவன் கரத்தாலேயே இவன் மடிந்து விடுவான் அப்படின்னு அசரீரி சொல்லி இருக்குது. அதனால நான் உங்க அத்தை இல்லையா, அத்தைக்கு பிறந்த புள்ள, அதனால அத்தைக்காக ஒரு வரம் கொடுப்பான்னு கேட்டு என்னத்தை வேணும்னு கேட்டேன். என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட சாவ போறான். ஆனால் இந்த அத்தைக்காக இவன் ஒரே நேரத்தில் 6 தப்பு 100 பிழைகளை ஒரே நேரத்தில் செய்வானானால் அப்பொழுது அவனை கொண்டு அது மத்தியில் அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு வர கேட்டாங்க. நான் அத்தைக்கு சரியென்று வரம் கொடுத்து விட்டேன். வரம் கொடுத்துட்டு வருவான், ஒரு 4 பிழைகளை பண்ணுவான், ஒரு 5-6 தப்பு பண்ணுவான், கணக்கு சரி வரல விட்டுடுவேன், ஓடி போ. இப்படியே ஓடி வருவான், இடையா மணியா தடியா கிடியான்னு பேசுவான், போயிடுவான், கணக்கு சரி வரல விட்டுடுவேன். ஆனா இன்னைக்கு நான் எண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த கொட்டை பார்க்க இவன் எத்தனை தவறுகளை செய்கிறான் என்று எண்ணி கொண்டு வந்தேன். 6 தப்புகளை செய்து விட்டான், முதலில் 100 பிழைகளை செய்து விட்டான், இறுதியாக 2 108 முடிந்தது. நாம கழுத்துல இந்த மணிமாலை போடுறோமே, அது எதுக்காக தெரியுமா? நாவடக்கம் வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும். பிறந்த காலத்தில் ஆகியும் கொஞ்சம் நாவடக்கம் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் 108 மணிகளை வைத்து நாம் மாலை தரிக்கிறோம். ஆகையினால் இவன் செய்த தவறு 108ஐயும் கடந்து விட்டது. ஆகையினால் இவன் கணக்கு முடிஞ்சு போச்சு. கணக்கு முடிஞ்சு போச்சு, அட்வான்ஸ் கட்டி வீட்டுக்கு போட. ஆகையினால் இவனை நான் விட்டு வைக்க போவதில்லை. இதுவரையிலும் பொறுத்திருந்தது இவனை என் அத்தையின் மகன் எங்கே அறிவாகு உன்னை கொன்று விடுவேன் என்பதற்காக இந்த ஜால பேர பேசக்கூடாது. கணக்கு முடிஞ்சு போச்சு. சீசா பாலா அம்மாவுக்கு 500 ரூபாய் குஷிக்கு போறாடா.
பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? என்ன டேய், சிசுபாலா, என்னமாமா இது வேதனையாக இருக்கின்றது. என் மைத்துனர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். யாருக்காக இந்த அக்கறை வந்ததா? உடன் பிறந்தவள் என் தங்கை என்பதனால் தான் அண்ணனின் கைகளிலே உதிரம் சொட்டுகிறதே என்று ஓடி வந்து அவள் அணிந்திருந்த பட்டாடை என்றும் பார்க்காமல் தட்டத்தை கட்டி போட்டு விட்டாள். ஆமா, போட்டாளேன்னு நான் கவலைப்படல. அண்ணா கட்டு போட்டேன்னு கவலைப்படலமா? என்னை கடங்காரனாக மாற்றி விட்டாய். உங்களை கிளங்காரனா? எப்படி? என்ன உங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு பதட்டம் உங்களுக்கு வந்து விட்டது. அண்ணனின் கைகளிலே இருந்து உதிரம் சொட்டுகிறதே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பட்டு கீழ் கட்டால. ஆமா, கடங்காரனாக சொன்னீங்க. கிழித்து கட்டி இந்த கண்டல் குடியில் எத்தனை இழைகள் இருக்கிறதோ ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு சேலையாக மாற்றி நான் ஒரே நேரத்தில் அத்தனை சேலையும் எடுத்து தர வேண்டும். இவனும் ஒரே நேரத்தில் அத்தனை சேலைகளையும் கட்டி கட்டி அவிழ்க்க வேண்டும். அண்ணா, நீங்க எடுத்து தர எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எடுத்து கொடுக்கும் அத்தனை புடவையும் நான் எப்படின்னா ஓட்டவில் கட்டி அவுக்க முடியும்? ஒரே நேரத்திலே இப்படி கட்டி அவிழ்க்க. ஆமா அண்ணா, அதற்குண்டான காலமும் நேரமும் வந்து கொண்டே இருக்கிறதம்மா. தயாராக இரு, எடுத்து தருவேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா, நான் சென்று வருகிறேன். உங்கள் பேரை சொல்லி கீழே விழுகின்றால் காரணம்? இதுவரையில் என்னை பேசியவன் கீழே விழும் பொழுது நாராயணா கோவிந்தா என்று விழுகிறானே, அவனுக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்து விட்டது. அவன் வேறு யாரும் அல்ல, நான் வைகுந்தத்திலே நாராயணனாக இருந்த பொழுது எனக்கு இருவர் காவலர்கள், துவாரபாலகர்கள். அவர்கள் ஜெயன் விஜயன் என்று சொல்லக்கூடியவர்கள். அதிலே இவன் விஜயன். ஆமா, இவர்கள் இருவரும் தூர்வாசல் கொடுத்த சாபத்தினால் அரக்கர்களாக வந்து பிறந்தார்கள். ஏன் அப்படி வந்து பிறந்தார்கள் தெரியுமா? எதற்கு பாவா? நான் தினந்தோறும் யோக நித்திரை செய்யக்கூடியவன். நீங்கள் அன்றைய தினம் யோக நித்திரை செய்யும் பொழுது என்னை யாராயிரம் வந்து பார்க்க வேண்டும் என்றால் வந்தால் அவர்களுக்கு வழிவிடாதீர்கள், என்னை தரிசிக்க விட்டு விடாதீர்கள் என்று தெரிவித்து விட்டு நான் யோக நித்திரையில் ஆழ்ந்து விட்டேன். அந்த நேரத்திலே தூர்வாச முகாமுனிவர் என்னை தரிசிக்க வேண்டும் என்று வேகமாக வைகுந்தம் வந்தார். வந்தவுடனே இவர்கள் இருவர் வழிமறித்து விட்டார்கள். ஆண்டவனை என்று எதுவும் பார்க்க முடியாது, நீங்கள் செல்லலாம், நாளை வாருங்கள் என்று தெரிவித்தார். உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது. ஆண்டவனின் அருகிலே இருக்கின்ற ஒரு மமதியிலே அரக்கர்களை போன்றல்லவா என்னை அவமதிக்கின்றீர்கள், ஆகையினால் நீங்கள் இருவரும் பூவுலகம் சென்று அரக்கர்களாக பிறக்க வேண்டும் என்று சபித்து விட்டார் அந்த தூர்வாசன். ஆமா, இவர்கள் இருவரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நான் யோக நித்திரை முடிந்து மறுபடியும் வெளியே வந்து பார்க்கிறேன். இருவரும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏனப்பா அழுகின்றீர்கள் என்று கேட்டார். நடந்த விஷயத்தை தெரிவித்தார்கள். அந்த முனிவர் கொடுத்த சாபம் கொடுத்ததுதானப்பா, அதை மாற்ற முடியாது என்று தெரிவித்தேன். ஆனால் ஒன்றை செய்யலாம். என்ன? என்னை பூஜிக்கின்றவர்களாக நீங்கள் பிறக்க வேண்டும் என்றால், என் பக்தர்களாக பிறக்க வேண்டும் என்றால் 7 ஜென்மம் எடுத்து என்னை வந்து தரிசிக்கலாம். என்னை எதிர்க்கின்றவராக நீங்கள் பிறக்க வேண்டும் என்றால், எதிரியாக பிறக்க வேண்டும் என்றால் 3 ஜென்மத்திலே என்னை வந்து சேரலாம். 3 பிறவி எடுத்து வந்து சேரலாம். இவர் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவா, உங்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை, உங்களுடைய பக்தனாகத்தான் இருக்கணும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அப்படி கேட்டிருந்தா சொல்லிருக்கலாம், பரவாயில்லை. ஆமா, ஆனா அந்த முனிவர் எப்பொழுது அரக்கனா போவணும்னு சபித்தாரோ அப்பொழுது அந்த அரக்க புத்தி வந்து விடுகிறது இவர்களுக்கு. ஆண்டவனே, 7 பிறவி எல்லாம் உங்களை விட்டு நாங்கள் பிரிந்திருக்க முடியாது, 3 பிறவியிலே தங்களை வந்து சேர வேண்டும் அப்படின்னு எங்களை நாங்கள் அரக்கனாகவே பிறக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. முதல் பிறவி கொடுத்தேன், இரணியன் இரணியாக்கதன். அந்த இரணியாக்கதனை வெள்ளிப்பந்தி அவதாரம் எடுத்துக்கொண்டேன். இரணியனை நரசிங்க ரூபம் எடுத்துக்கொண்டேன். முதல் பிறவியை முடித்தேன். திரேதாயுகம் நான் ராமனாக வந்து பிறந்தேன். இவர்கள் இருவரும் ராவணன் கும்பகர்ணனாக வந்து பிறந்தார்கள். அந்த யுகத்திலே இருவரையும் மடித்தேன். அதன் பிறகு தந்தவர்கன் சிசுபாலனாக வந்து பிறந்தார்கள். தந்தவர்கன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரனை எனது 12வது வயதிலேயே கொண்டு முடித்து விட்டேன். இவன் மட்டும் தப்பித்துக் கொண்டே வந்தான். இவன் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். நீங்க இப்பொழுது அவனுடைய பிறவியை முடித்து விட்டு இப்பொழுது எழுப்புகின்றேன். எழுத்துறேன்.
வீடியோ ஓனர் யூடியூப் தான் போடுவீங்க எங்களுக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் யூடியூப் போட மாட்டோம் நாங்கள் சேனல் வச்சுருந்தோம் இப்போ எங்கிட்ட இல்லை ஆனால் நீங்கள் போட்டுங்க நாங்கள் போட மாட்டோம் பார்த்து யாரெல்லாம் காத்து கொண்டிருக்க இப்ப வருகிறீங்க. புரியல சொர்க்கம் சென்று சேர வேண்டும் என்று ஏமாந்து விட்டீர்கள். ஆமா ஆனால் இம்முறை நீங்கள் ஏமாற வேண்டாம். உங்களுக்கு ஞான பார்வையை அளிக்கிறேன். உங்கள் தந்தை சொர்க்கம் சென்று சேர்வதை நீங்கள் கண்களால் பார்க்கலாம். பாண்டு மன்னன் சொர்க்கம் சென்று சேர்வதை சும்மா பார்க்கலாம். இவங்க பார்க்கறது தான் இவங்க பாக்குறதுக்காக கேட்கறாங்க எனக்கு சந்தேகமே வேண்டாம். என்கிட்ட இருக்குண்ணா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எவ்வளவு நேரம் கையில பிடிச்ச முடியாது சரி நல்ல சரி போட்டா கூட நாடக யூடியூப்ல கலாச்சார நாடகம் போடுறதுதான் எங்களுடைய மரிக்கல்பட்டி ஸ்ரீ ராகவேந்திர நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஓர் நாள் அனுப்பி கொடுத்தார்கள். நாங்களும் இந்த ஓர் நாள் இரவில்லை. பாண்டு மன்னன் சொர்க்கம், அதாவது முன்னாடி பாத்துப்பாங்க அதேதான் அந்த அளவுக்கு தர்மராஜ் தியாகம் என்று சொல்லக்கூடிய பாண்டு மன்னன் சொர்க்கம். இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று பெரியவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த நாடகத்தை என்னுடைய சித்தரித்து எட்டிய வார்த்தைகள் நடத்தி காட்டியிருக்கின்றோம். இந்த நாடகத்தில் எவ்வித குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தவறினை செய்துவிட்டு அழிய வண்ணம் பொறுத்துக் கொள்வீர்களோ அதுபோன்று எங்களையும் பொறுத்துக் கொள்ளுமாறு இந்த சிரம் தாழ்த்தி வேண்டுகளை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு இரவு நாடகத்திற்கு மிக அற்புதமான முறைகளை வந்தல் அலங்காரை செய்து கொடுத்து எங்களை அழகு பார்த்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் நாடகம் நடத்தி செல்லக்கூடிய இடம் பன்ருட்டி அருகிலே இருக்கின்ற இப்படியே அனுப்பணும் உறையூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு இன்றைய தினம் ஒரு நாள் விஜயம் செய்கிறோம். அப்படியே என்ன பண்ணி விட்டு விட்டு வச்சு உங்களுடைய அன்பான உலகங்களிலே வீடியோ வேணா விட்டு என்று தெரியாமல் விடைபெறுகிறோம். அன்புடன் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் நம்பர் கொடுத்துருங்க ஏன்னா